இன்றைய போர்க்களத்தோட விதிகள் மொத்தமா மாறிடுச்சு. நூத்துக்கணக்கான பீரங்கிகளும் ஆயிரக்கணக்கான வீரர்களும் நேருக்கு நேரம் மோதிக்கிற காலம் மெல்ல மெல்ல மறைஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு போருங்கிறது டெக்னாலஜியோட உச்சத்துல யார் புத்திசாலித்தனமா துல்லியமா அதே சமயம் தங்களை பாதுகாத்துக்கிட்டு எதிரியை தாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. ஒரு நாட்டோட உண்மையான பலம் அதுகிட்ட இருக்கிற ஆயுதங்களோட எண்ணிக்கையில இல்ல, அந்த ஆயுதங்கள் எவ்வளவு மாடர்னா இருக்கு, எவ்வளவு துல்லியமா தாக்குது, ரொம்ப முக்கியமா அதெல்லாம் அந்த நாட்டோட சொந்த தயாரிப்பாங்கிறதுல தான் இருக்கு. இந்த நவீன போர் யுகத்துல இப்போ இந்தியா ஒரு பெரிய சாதனையை செஞ்சிருக்கு. உலக வல்லரசுகளையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு சாதனையை நம்ம பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அதாவது DRDO செஞ்சு காட்டியிருக்கு. சமீபத்துல ஆந்திராவோட கர்னூல் சோதனை தளத்திலிருந்து இந்தியா ஒரு புது அத்தியாயத்தை எழுதியிருக்கு. அதுதான் ஆளில்லா வான்வழி வாகனத்திலிருந்து ஏவப்படும் அதிநவீன துல்லிய வழிகாட்டு ஏவுகணையோட இறுதிக்கட்ட வெற்றிகரமான சோதனை. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ட்ரோன்கள்ல இருந்து ஏவப்பட்டு எதிரியோட இலக்குகளை மிக துல்லியமா தாக்கி அளிக்கிற ஒரு செம்ம அட்வான்ஸ்டு மிசைல். இது வெறும் ஒரு ஏவுகணை சோதனை இல்ல, இது இந்திய பாதுகாப்பு துறையோட எதிர்காலத்துக்கான ஒரு தெளிவான பார்வை. எதிரிகளோட கணக்குகளை தவிடுபடியாக்கி இந்தியாவை தற்சார்பு பாதையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு உண்மையான கேம் சேஞ்சர். இனி எதிரிகளோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டுற நேரம் வந்தாச்சு. இந்த புதிய சக்தி எப்படி இந்தியாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது, இத பத்தி தான் இந்த வீடியோல விரிவாவும் தெளிவாவும் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஏவுகணையோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதைய போர் உலகம் எப்படி இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். கடந்த சில வருஷங்கள்ல நடந்த சர்வதேச சண்டைகளை பார்த்தா ஒரு விஷயம் பளிச்சுன்னு நமக்கு புரியுது. அதுதான் ட்ரோன்களோட ஆதிக்கம். ஒரு காலத்துல வான்வழி தாக்குதல்னா பல நூறு கோடிகள் மதிப்புள்ள போர் விமானங்களும் நல்ல ட்ரைனிங் எடுத்த பைலட்டுகளும் தேவைப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. ரொம்ப கம்மி செலவுல தயாரிக்கப்படுற இந்த ஆளில்லா ட்ரோன்கள் எதிரி நாட்டு வான் பாதுகாப்பு சிஸ்டம் கண்ணுல மண்ணை தூவிட்டு ரொம்ப முக்கியமான இலக்குகளை தாக்கி அழிச்சிடுது. டேங்குகள், பீரங்கிகள், ராடார் மையங்கள், ஏன் எதிரிகளோட பதுங்கு குழிகளை கூட இந்த ட்ரோன்கள் ஈஸியா டார்கெட் பண்ணுது. இதைத்தான் நம்ம சமீபத்துல பல உலக போர்கள்ல நேரடியாவே பார்த்தோம். ஒரு நாட்டோட பல வருஷ ராணுவ பலத்தை சில வாரங்கள்ல இந்த ட்ரோன் டெக்னாலஜி கேள்விக்குறியாக்கிடுது. இந்த உண்மையை உணர்ந்த நம்ம இந்தியா இனிமேலும் வெளிநாட்டு இறக்குமதியை மட்டுமே நம்பி இருக்க முடியாதுன்னு ஒரு உறுதியான முடிவெடுத்தாங்க. நமக்கு தேவை நம்ம சொந்த தொழில்நுட்பத்துல உருவான நம்ம தேவைகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம தட்பவெப்ப நிலையில வேலை செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ட்ரோன் மற்றும் அதற்கான ஆயுத அமைப்பு. இந்த தேர்தலோட பதில் தான் சமீபத்துல சோதனை செய்யப்பட்ட இந்த அதிநவீன ஏவுகணை. இந்த ஏவுகணை சும்மா வேவு பார்க்கறதுக்கு மட்டும்தான் ட்ரோன்கள் பயன்படும் நினைச்சவங்களை ஆச்சரியப்படுத்தி அதை ஒரு கொடிய வேட்டைக்காரனா மாத்திர சக்தி கொண்டது. இதனால இந்திய ராணுவம் தன்னோட வீரர்களை ஆபத்தான எல்லை பகுதிக்கு அனுப்பாமலேயே பாதுகாப்பான தூரத்துல இருந்து எதிரியோட மிக முக்கியமான ராணுவ சொத்துக்களை அழிச்சிட முடியும். இது போரோட விதிகளை மாத்துறது மட்டும் இல்லாம நம்ம வீரர்களோட விலை மதிப்பில்லாத உயிரையும் பாதுகாக்கிற ஒரு கவசமா இருக்கு. இது மாதிரி ஒரு ஆயுதத்துக்கான தேவை இந்தியாவுக்கு இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. இது பல வருஷங்களா நீடிச்ச ஒரு தேடலோட முடிவு. சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம ராணுவம் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகளுக்காக பிரான்ஸோட மிலான் மற்றும் ரஷ்யாவோட காங்கிரஸ் போன்ற வெளிநாட்டு ஆயுதங்களே நம்பி இருந்தது. இதெல்லாம் நல்ல ஆயுதங்கள் தான் சொன்னாலும் ஒரு முக்கியமான நேரத்துல வெளிநாட்டு உதிரி பாகங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு இந்தியா பல முறை உணர்ந்திருக்கு. குறிப்பா 1999 கார்கில் போறப்போ உயரமான மலை உச்சிகள்ல பதுங்கியிருந்த எதிரிகளை தாக்க நமக்கு துல்லியமான வழிகாட்டப்படும் ஆயுதங்கள் அதாவது பிரெசிஷன் கைடட் மியூனிஷன்ஸோட தேவை எவ்வளவு முக்கியம்னு இந்தியாவுக்கு புரிஞ்சது. அந்த நேரத்துல இஸ்ரேல் கிட்ட இருந்து அவசரமா லேசர் வழிகாட்டுதல் குண்டுகளை வாங்கின அனுபவம் தற்சார்பு எவ்வளவு அவசியம்னு நமக்கு ஆழமா உணர்த்துச்சு. இந்த அனுபவங்கள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்ட நம்ம DRDO உள்நாட்டிலேயே டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகளை உருவாக்குற முயற்சியில தீவிரமா இறங்குச்சு. அதோட முதல் வெற்றி தான் நாக் ஏவுகணை. இது 3வது தலைமுறை ஃபயர் அண்ட் ஃபர்கெட் ரகத்தை சேர்ந்தது. அதாவது ஒரு முறை இலக்க குறி வச்சு ஏவிட்டா போதும் அதுவே இலக்க தேடி போய் தாக்கும். நாக் ஏவுகணையோட வெற்றியை தொடர்ந்து அதோட அடுத்த கட்ட வளர்ச்சியா ஹெலிகாப்டர்ல இருந்து ஏவப்படுற ஹெலினா மற்றும் அதோட விமானப்படை வடிவமான துருவாஸ்திரா போன்றது உருவாக்கப்பட்டுச்சு. இது இந்திய ராணுவத்தோட தாக்குதல் திறனை பல மடங்கு அதிகப்படுத்துச்சு. சமீபத்துல ஹெலினா ஏவுகணைகள் லடாக் மாதிரி உயரமான மலைப்பிரதேசங்களை கூட வெற்றிகரமா சோதிக்கப்பட்டு அதோட திறனை நிரூபிச்சது. இதோட தொடர்ச்சியா ஸ்டாண்ட் ஆஃப் ஆன்டிடாக் ஏவுகணை உருவாக்கப்பட்டுச்சு. இது ஹெலிகாப்டர் எதிரியோட தாக்குதல் எல்லைக்கு வெளியே பாதுகாப்பான 10 கிலோமீட்டர் தூரத்துல இருந்துகிட்டே இலக்குகளை தாக்கும் திறனை கொடுத்துச்சு. நாக், ஹெலினா, சாண்டன் இந்த வெற்றி பயணத்தோட அடுத்த பரிணாம வளர்ச்சி தான் இந்த ட்ரோன் மூலமா ஏவப்படுற ஏவுகணை. ஹெலிகாப்டர்களை விட சின்னதா சத்தமே இல்லாம ஊடுருவி எதிரிகளால சுலபமா கண்டுபிடிக்க முடியாத ட்ரோன்கள்ல இருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணையை ஏவ முடிஞ்சா அது போர்க்களத்துல எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்ங்கிற சிந்தனையோட விளைவு தான் இந்த திட்டம். இந்த ஏவுகணை ஏன் ஒரு சாதாரண ஆயுதம் இல்ல ஒரு உண்மையான கேம் சேஞ்சர்னு சொல்லப்படுது தெரியுமா? அதோட அசாத்தியமான தொழில்நுட்ப அம்சங்களை பார்த்தாதான் நமக்கு புரியும். அதுல முதலாவதா நம்ம பார்க்க போறது லைட் வெயிட் டிசைன். இந்த ஏவுகணையோட மிக முக்கியமான சிறப்பம்சமே அதோட எடை தான். இது ரொம்ப எடை குறைவா இருக்கிறதால சின்ன வகை ட்ரோன்கள்ல கூட இதை ஈஸியா பொருத்தி பயன்படுத்த முடியும். இன்டர்நெட்ல இருக்க தகவல்கள் படி முந்தைய MPATGM போன்ற ஏவுகணைகள் சுமார் 14.5 கிலோ எடை கொண்டிருந்தது. இந்த புதிய ஏவுகணை அதை விட இலகுவா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமா ஒரு ட்ரோனால ஒன்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை சுமந்துட்டு போக முடியும். இதனால ஒரே நேரத்துல பல இலக்குகளை தாக்கும் திறன் நம்ம படைகளுக்கு கிடைக்கும். இரண்டாவதா
அதோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச். இந்த ஏவுகணை சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கிற இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டதுன்னு சொல்லப்படுது. இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம ட்ரோன்கள் எதிரியோட குறுகிய தூர வான் பாதுகாப்பு சிஸ்டம் ரேஞ்சுக்குள்ள போகாமலேயே பாதுகாப்பான தூரத்துல இருந்து இலக்குகளை தாக்கிட்டு திரும்பிடலாம். இது நம்ம விலை உயர்ந்த ட்ரோன்களையும் அதை இயக்கிற வீரர்களோட பாதுகாப்பையும் உறுதி செய்யுது. மூன்றாவதா டூயல் சேனல் சீக்கர். இதுதான் இந்த ஏவுகணையோட மூளையும் கண்களும். இதுல ஒரு தனித்துவமான இரட்டை வழிகாட்டுதல் அமைப்பு பொருத்தப்பட்டிருக்கு. அதுல முதல் சேனல் தான் இமேஜிங் இன்ஃப்ராரெட். இது இலக்குல இருந்து வர வெப்பத்தை வச்சு அதை ஒரு படமா உருவாக்கி இலக்க அடையாளம் கண்டு பின்தொடரும். இதனால ராத்திரியிலையும் பனிமூட்டம் மாதிரி மோசமான வானிலையில கூட இலக்குகளை துல்லியமா தாக்க முடியும். இரண்டாவது சேனல் லேசர் ஹோமிங். தரையில இருக்கிற நம்ம வீரர்கள் அல்லது இன்னொரு ட்ரோன் மூலமா இலக்கு மேல லேசர் லைட் பாய்ச்சி அந்த லேசர் புள்ளியை பின்தொடர்ந்து ஏவுகணை மிக துல்லியமா இலக்க தாக்கும். இந்த ரெண்டு சிஸ்டமும் சேர்ந்து வேலை செய்யறதால எதிரி ஒரு டெக்னாலஜியை முடக்க முயற்சி செஞ்சாலும் இன்னொரு டெக்னாலஜி உதவியோட ஏவுகணை தன்னோட இலக்கு அடைஞ்சிடும். இது ஏவுகணையோட துல்லியத்தையும் அதோட தாக்குதல் வெற்றி விகிதத்தையும் பல மடங்கு அதிகரிக்குது. நான்காவதா மாடுலர் வார்ஹெட்ஸ். இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கக்கூடிய வெடிமுனைகள். அதாவது தாக்க போற இலக்கோட தன்மைக்கு ஏத்த மாதிரி இதுல பொறுத்துற வெடிமருந்தோட வகையை நம்ம மாத்திக்கலாம். அதுல முதலாவதா டேண்டம் வார்ஹெட். இது நவீன கவச பீரங்கிகளை அழிக்கிறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்டது. இதுல 2 வெடிமருந்து அடுக்கு இருக்கும். முதல் அடுக்கு பீரங்கியோட வெளிப்புற கவசத்தை உடைக்கும். இரண்டாவது அடுக்கு மெயின் கவசத்தை துளைச்சு உள்ள போய் பீரங்கியவே அழிக்கும். இதுல இரண்டாவதா பெனிட்ரேஷன் கம் பிளாஸ்ட் வார்ஹெட். இது எதிரிகளோட பதுங்கு குழிகள், கான்கிரீட் கட்டடங்களை தகர்க்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. மூன்றாவதா ப்ரீ பிராக்மெண்டட் வார்ஹெட். இது திறந்த வெளியில இருக்கிற எதிரி வீரர்கள் இலகுரக வாகனங்களை தாக்க பயன்படுது. இந்த வடிவமைப்பு ஒரே ஏவுகணையை பலவிதமான வேலைகளுக்கு பயன்படுத்த ஏதுவா மாத்துது. கடைசியா டூ வே டேட்டா லிங்க். இதுதான் இந்த ஏவுகணையை ஒரு புத்திசாலி ஆயுதமா மாத்துது. ஃபயர் அண்ட் ஃபர்கெட் ஏவுகணைகள்ல ஒருவேளை இலக்கு நகர்ந்தாலோ திட்டத்தை மாத்த வேண்டியிருந்தாலோ எதுவும் செய்ய முடியாது. ஆனா இதுல இருக்கிற டூ வே டேட்டா லிங்க் மூலமா ஏவுகணை ஏவப்பட்ட பிறகும் ஆபரேட்டரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். இதனால பறக்கிற வழியில இலக்க மாத்தி அமைக்க நம்மளால முடியும். இது தேவையற்ற அழிவுகளை தடுத்து ரொம்ப துல்லியமான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் போன்ற தாக்குதல்களை நடத்த உதவுது. இந்த ஏவுகணையோட தரை இலக்குகளை தாக்குற திறன் ஒரு பக்கம் நம்மள பிரமிக்க வைக்குதுன்னா, அதோட இன்னொரு திறன் உலகத்தையே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. அதுதான் வான் தாக்குதல் திறன். ஆமா, இந்த ஏவுகணை தரையில இருக்கிற பீரங்கிகளை மட்டுமில்ல, வானத்துல இருக்கிற எதிரி ட்ரோன்கள், ஹெலிகாப்டர்கள் போன்ற வான் இலக்குகளையும் தாக்கி அளிக்கும் திறன் கொண்டதா சோதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு புரட்சிகரமான மாற்றம். எதிரி நாடு நம்ம எல்லையில வேவு பார்க்க ட்ரோன்களை அனுப்புனா இனி நம்ம போர் விமானங்களை அனுப்ப தேவையில்லை. நம்ம ட்ரோன்களே இந்த ஏவுகணைகளை வச்சு அந்த எதிரி ட்ரோன்களை வேட்டையாடி அழிச்சிடும். இது எதிரிகளோட கண்காணிப்பு திறனுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். கர்னூல்ல நடந்த சோதனையப்போ ஒரு ட்ரோன்ல இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை வானத்துல பறந்துகிட்டு இருந்த மற்றொரு ட்ரோனை வெற்றிகரமா இடைமறிச்சு தாக்கிதான் வந்த செய்திகள் இந்த திறனை உறுதி செய்யுது. இதன் மூலமா இந்தியா தன்னோட வான்பரப்பை பாதுகாக்க ஒரு புதிய குறைஞ்ச செலவிலான ஆனா சக்தி வாய்ந்த அடுக்க உருவாக்கி இருக்கு. சரி, இந்தியாவோட அந்த தொழில்நுட்பம் உலக அளவுல இருக்கிற இதே மாதிரி ஆயுதங்களோட ஒப்பிடும்போது எந்த இடத்துல இருக்கு? அமெரிக்காவோட புகழ்பெற்ற ஹெல்ஃபயர் ஏவுகணைகள் ட்ரோன்கள்ல இருந்து ஏவப்பட்டாலும் அவை ஒப்பீட்டளவுல எடை அதிகமானது, விலையும் அதிகம். இஸ்ரேலோட ஸ்பை குடும்ப ஏவுகணைகள் ரொம்ப திறமையானது. துருக்கியோட MAML போன்ற ட்ரோன் ஏவுகணைகள் உலக அளவுல கவனம் பெற்றிருக்கு. ஆனா இந்தியாவோட இந்த முயற்சி அதுல இருக்கிற டூ வே டேட்டா லிங்க் மற்றும் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட சென்சார்கள் மூலமா ஒரு தனித்துவமான இடத்தை பிடிக்குது. சீனா மற்றும் பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற ட்ரோன் ஆயுதங்களோட ஒப்பிடும்போது இந்தியாவோட இந்த சாதனை ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. தற்சார்பு தொழில்நுட்பத்துல இந்தியா அடைஞ்சிருக்கிற இந்த வளர்ச்சி நம்ம எதிரிகளோட ராணுவ கணக்குகளை கடுமையா பாதிக்கும். இனி அவங்க இந்தியாவை எதிர்கொள்ளும் போது வெறும் தரைப்படைகளை மட்டுமில்ல, வானத்துல இருந்து எந்த நேரத்திலையும் வரக்கூடிய இந்த புத்திசாலி ட்ரோன் தாக்குதல்களையும் கணக்குல எடுத்துக்கணும். இது எதிரிகளோட மனசுலையும் ஒருவித பயத்தை விதைக்கிற உளவியல் ஆயுதமாகவும், அதாவது சைக்காலஜிக்கல் வெப்பனாகவும் செயல்படும். இந்த ஏவுகணையோட வெற்றி அப்படிங்கிறது வெறும் ஒரு தொழில்நுட்ப வெற்றி மட்டும் இல்ல, இது ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற தற்சார்பு இந்தியாவோட கனவோட ஒரு மகத்தான வெற்றி. இந்த ஏவுகணை முற்றிலும் இந்தியாவிலேயே இந்திய விஞ்ஞானிகளால இந்திய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. இது இந்தியாவோட பாதுகாப்பு தொழில் சூழல் எவ்வளவு முதிர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு காட்டுது. இந்த வெற்றிகரமான சோதனைகள் இந்த ஏவுகணையை உடனடியா பெரிய அளவிலான உற்பத்தி செய்யறதுக்கான கதவுகளை திறந்து வச்சிருக்கு. ஒரு காலத்துல ஒரு சின்ன ஸ்க்ரூவுக்காக கூட வெளிநாடுகளை நம்பியிருந்த இந்தியா இன்னைக்கு ஒரு முழுமையான அதிநவீன ஏவுகணை அமைப்பை, அதுக்கான சென்சார்கள், வழிகாட்டுதல் அமைப்புகள், மென்பொருள்னு எல்லாத்தையும் உள்நாட்டிலேயே தயாரிக்கிற நிலையை எட்டியிருக்கு. இதுதான் உண்மையான தற்சார்பு. இதுதான் ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டிய தருணம். நம்ம விஞ்ஞானிகளுக்கும் பொறியாளர்களுக்கும் இந்த திட்டத்தில் உழைச்ச ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பா நாம சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவிக்கணும். இந்த வெற்றி ஒரு புது ஆயுதத்தோட வெற்றி மட்டும் இல்ல, இது ஒரு புதிய இந்தியாவோட அடையாளம். அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அஞ்சாத, சவால்களை கண்டு தளராத, தொழில்நுட்பத்துல உச்சங்களை தொட துடிக்கிற ஒரு தன்னம்பிக்கை மிக்க இந்தியாவோட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. எல்லையில பதற்றம் அதிகமாகும் போதோ, எதிரிகள் கணக்குகளை மாற்றும் போதோ இந்தியா அமைதியா இருக்காது. அது தன்னோட வலிமையை, புத்திசாலித்தனத்தை, தற்சார்பு திறனை இந்த உலகம் பார்க்கிற மாதிரி வெளிப்படுத்தும். DRDOவோட இந்த கேம் சேஞ்சர் தொழில்நுட்பம் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு ஒரு புதிய பிரம்மாஸ்திரத்தை கொடுத்திருக்கு. இனி போர்க்களத்தோட விதிகளை இந்தியா தான் எழுதும். இந்த வெற்றி பயணம் இதோட முடியல, இது ஒரு புதிய தொடக்கம் தான். இந்த டெக்னாலஜி அடிப்படையா வச்சு இன்னும் அதிக தூரம் போற, இன்னும் புத்திசாலித்தனமான செயற்கை நுண்ணறிவு கொண்ட அடுத்த தலைமுறை ஆயுதங்களை இந்தியா உருவாக்கும் நாள் வெகு தொலைவில் இல்ல. அந்த ஒளிமயமான பாதுகாப்பான எதிர்காலத்தை நோக்கி இந்தியா பெருமிதத்தோட நடைபோடுது. DRDOவோட இந்த மாபெரும் சாதனை பத்தின உங்க கருத்து என்ன? இது இந்திய பாதுகாப்புல என்னென்ன
மாற்றங்களை கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரியான இந்தியாவோட பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப சாதனைகள் பத்தின வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணி இந்திய விஞ்ஞானிகளோட இந்த சாதனையை நாம எல்லாரும் கொண்டாடுவோம். இதே மாதிரியான இன்னொரு பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.